ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. சீன யாத்திரிகர்கள் பற்றி ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனிடம் தெரிவித்துக் கொண்டிருந்தான். அப்போது அதோ பார் என்றான். ஆழ்வார்க்கடியான் சுட்டிக்காட்டிய இடத்தில் அலங்கரித்த பெரிய யானை ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதன் அம்பாரியில் 2 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய தோற்றமும் உடையும் அவர்கள்தான் சீன யாத்திரிகர்கள் என்று பலப்படுத்தின. யானைப்பாகன் ஒருவன் கையில் அங்குசத்துடன் யானையின் கழுத்தின் மீது வீற்றிருந்தான். யானையைச் சுற்றி சூழ்ந்து வந்த ஜனங்கள் பலவித ஆரவார கோஷங்களை கிளப்பினார்கள். பார்த்தாயா என்றான் ஆழ்வார்க்கடியான். பார்த்தேன். அம்மா, எவ்வளவு பெரிய யானை! பக்கத்திலே எங்கேயாவது பள்ளம் இருக்கிறதா என்று பார்க்கலாமா? வேண்டாம், வீதியில் சற்று ஒதுங்கி நின்றால் போதும். அவ்விதமே அவர்கள் யானை நெருங்கி வந்ததும் வீதி ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள். யானை அவர்களை கடந்து சென்றது. ஜனக்கூட்டமும் யானையை தொடர்ந்து சென்றது. வந்தியத்தேவன் அம்பாரியில் வீற்றிருந்த யாத்ரீகர்கள் மீதே கண்ணாயிருந்தான். புத்தர்களின் புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசிப்பதற்காக எவ்வளவோ தூரம் பிரயாணம் செய்து எத்தனையோ கடல்களை கடந்து வந்த அந்த சீனர்களின் பக்தியை நினைந்து வியந்தான். அவர்களுக்கு இங்கே இவ்வளவு உபசாரங்கள் நடப்பது நியாயமான காரியம்தான். ஆனால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் காலத்திலும் இவர்கள் யாத்திரைக்கு பங்கமில்லாமல் நடப்பது எவ்வளவு அதிசயமானது! இளவரசர் அருள்மொழிவர்மரின் ஏற்பாடாகத்தான் இருக்க வேண்டும். இவ்வளவு பெருந்தன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர் அவர்தான். ஆனால் இப்போது அவர் எங்கே இருப்பார்? அவரை தேடிப் பிடிப்பது சாத்தியமா? இந்த வைஷ்ணவரோடு இவ்வளவு கஷ்டத்துடன் பிரயாணம் செய்து வந்தது வீணாகி விடுமோ? தம்பி, பார்த்தாயா என்றான் ஆழ்வார்க்கடியான். பார்த்தேன். என்ன தெரிந்தது? சீன யாத்ரீகர்களின் முகம் சப்பையாக தெரிந்தது. அவர்களுடைய உடை விசித்திரமாயிருந்தது. யாத்ரீகர்களை பற்றி நான் கேட்கவில்லை. பின்னே யானைப்பாகனை கவனித்து பார்த்தாயா என்று கேட்டேன். யானைப்பாகனையா? நான் கவனிக்கவில்லையே. அழகாயிருக்கிறது. அந்த யானைப்பாகனுடைய பார்வை தற்செயலாக நம்பேரில் விழுந்ததும் அவனுடைய கண்களில் ஜொலித்த ஒளியை கவனிக்கவில்லையா? அது என்ன? யானைப்பாகனுடைய கண்களில் தீவர்த்தி போட்டிருக்கிறதா ஜொலிப்பதற்கு? நல்ல ஆள் நீ. உன் அஜாக்கிரதையை நினைத்து ஆச்சரியப்படுவதா, அல்லது இவ்வளவு முக்கியமான காரியத்தை உன்னை நம்பி ஒப்புவித்து அனுப்பினாள அந்த இளைய பிராட்டியின் காரியத்தை குறித்து ஆச்சரியப்படுவதா என்று தெரியவில்லை. போனால் போகட்டும், என்னோடு வா. யானைக்கும் யானையைச் சூழ்ந்து நின்ற கூட்டத்துக்கும் பின்னால் சற்று தூரத்தில் இவர்களும் தொடர்ந்து போனார்கள். புத்த விகாரத்தின் வாசலில் வந்ததும் யானை நின்றது. பிறகு யானைப்பாகன் ஏதோ சொல்லவும் யானை மண்டியிட்டு படுத்தது. யாத்ரீகர்கள் இறங்கினார்கள். புத்த விகாரத்தின் வாசலில் கும்பலாக நின்ற புத்த பிக்ஷுக்கள் சீன யாத்ரீகர்களை வரவேற்றார்கள். சங்கங்கள் முழங்கின. ஆலாட்ச மணிகள் ஒலித்தன. விகாரத்தின் மேன்மாடத்திலிருந்து மலர் மாறி பொழிந்தது. புத்தம் சரணம் கச்சாமி என்ற கோஷம் வானளாவியது. சீன யாத்ரிகர்கள் இருவரும் விகாரத்துக்குள் சென்றார்கள். கூட வந்தவர்களிலும் பெரும்பாலோர் அவர்களைத் தொடர்ந்து விகாரத்துக்குள்ளே சென்றார்கள். யாத்ரீகர்கள் இறங்குவதற்கு முன்பே யானையின் கழுத்திலிருந்து இறங்கிவிட்ட யானைப்பாகன் யானையை எழுப்பி நடத்து கொண்டு வந்தான். சற்று தூரத்தில் நின்றிருந்த 4 பேரை பார்த்தான். அவர்களில் ஒருவனிடம் யானையை ஒப்படைத்தான். இன்னும் ஒருவனிடம் ஆழ்வார்க்கடியானை சுட்டிக்காட்டி ஏதோ சொன்னான். மற்ற இருவரையும் அழைத்து கொண்டு சிறிது நேரத்தில் வீதியின் ஒரு திருப்பத்தில் திரும்பி மறைந்தான். யானைப்பாகன் எந்த ஆளுக்கு ஆழ்வார்க்கடியானை சுட்டிக்காட்டினானோ அவன் இவர்கள் நின்ற இடத்தை நோக்கி வந்தான். ஆழ்வார்க்கடியானிடம் மெல்லிய குரலில், ஐயா, என்னுடன் வருவதற்கு சம்மதமா என்று கேட்டான்.
அதற்காகவே காத்திருக்கிறோம் என்றான் ஆழ்வார்க்கடியான். அடையாளம் ஏதாவது உண்டா? சேனாதிபதி கொடுத்திருந்த கொடும்பாளூர் முத்திரை மோதிரத்தை ஆழ்வார்க்கடியான் காட்டினான். சரி, என் பின்னாலேயே வாருங்க என்று சொல்லிவிட்டு அவன் முன்னால் செல்ல இவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். ஊரை தாண்டி அப்பால் சென்றதும் குறுகிய காட்டுப்பாதை ஒன்று தென்பட்டது. அதன் வழியே சிறிது தூரம் சென்றதும் பாதையிலிருந்து சற்று விலகியிருந்த ஒரு பாழும் மண்டபத்தை அடைந்தார்கள். அதில் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்து வந்தவன் தெரிவித்தான். பிறகு அவன் ஒரு மரத்தின் மேலேறி அவர்கள் வந்த வழியை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான். இதெல்லாம் என்ன மர்மம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று வந்தியத்தேவன் கேட்டான். எல்லாம் சீக்கிரத்தில் புரிந்துவிடும். கொஞ்சம் பொறுத்திரு என்றான் ஆழ்வார்க்கடியான். அந்த பாழும் மண்டபத்தில் பின்னால் 2 குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன. குதிரைகள் 2 தான் என்பது வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் கவலையை உண்டாக்கியது. யானைப்பாகனை பற்றிய மர்மம் என்னவாயிருக்கும்? அவனுடைய முகத்தை ஒரே கணம் வந்தியத்தேவன் கண்கள் ஏறிட்டு பார்த்திருந்தன. அப்புறம் சீன யாத்ரீகர்களிடம் அவன் கவனம் சென்று விட்டது. யானைப்பாகனுடைய முகத்தை நினைத்து பார்க்க ஆனமட்டும் முயன்றான். ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை. வைஷ்ணவரே, அந்த யானைப்பாகன் யார்? எனக்கு சொல்லக்கூடாதா? யாரா இருக்கும்? நீயே ஊகித்துப் பார் தம்பி. யானைப்பாகன்தான் பொன்னியின் செல்வரோ? அவருடைய கண்களில் ஒரு கணம் ஜொலித்த பிரகாசத்திலிருந்து அப்படித்தான் தோன்றியது. உம்மை போல் மற்றவர்களும் அவரை தெரிந்து கொண்டிருக்க மாட்டார்களா? மாட்டார்கள். சீனத்திலிருந்து வந்த யாத்ரீகர்களுக்கு இளவரசர் யானைப்பாகராயிருப்பார் என்று யார் எதிர்பார்ப்பார்கள்? மேலும் இந்த ஊரில் உள்ள ஜனங்கள் இளவரசரை பார்த்ததும் இல்லை. சீன யாத்ரீகர்கள் சிம்மகிரியிலிருந்து வந்தார்கள் என்று சொன்னீரல்லவா? ஆமாம். சிம்மகிரி இன்னும் சிங்களவர் வசத்தில் இருக்கிறதென்று நீ சொல்லவில்லையா? சொன்னேன். பின்னே எதிரிகளுக்கு மத்தியில் போய்விட்டா இளவரசர் திரும்பி வருகிறார்? சிம்மகிரி மட்டுமென்ன, பகைவருக்கு உட்பட்ட பிரதேசத்தின் மத்தியில் உள்ள மாஹியங்கான, சமந்தகூடம் முதலிய க்ஷேத்திரங்களுக்கும் இளவரசர் சீன யாத்ரீகர்களுடன் போய் திரும்பியிருக்கிறார். எதற்காக அவ்வளவு பெரிய அபாயத்துக்கு உட்பட்டார்? அந்த க்ஷேத்திரங்களையும் அங்கேயுள்ள சிற்ப சித்திர அதிசயங்களையும் பார்ப்பதில் உள்ள அளவு கடந்த ஆசையினால்தான். நல்ல ஆசை, நல்ல இளவரசர். இத்தகைய விளையாட்டு புத்தி உள்ளவரையா முடிமன்னர் வணங்கும் ஏக சக்கராதிபதி ஆவார் என்று அந்த குடந்தை ஜோதிடர் சொன்னார்? அவ்வாறு குடந்தை ஜோதிடர் சொன்னாரா தம்பி? நீரும் அதை நம்புகிறீரா? நான் ஜோசியத்தை நம்பவில்லை. ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. பின்ன என்ன? ஜோசியம் பார்க்காமலேயே எனக்கு நிச்சயமாக தெரியுமே. திடீரென்று குதிரைகளின் குளம்பு சத்தம் கேட்டது. அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி சப்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மரத்தின் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தவன் அவசரமாக கீழே இறங்கினான். 2 குதிரைகளையும் பிடித்து கொண்டு வந்தான். ஒன்றில் தான் ஏறிக்கொண்டான். ஆழ்வார்க்கடியானை இன்னொன்றின் மேல் ஏறிக்கொள்ளச் சொன்னான். சற்று நேரத்தில் இந்த பாதையுடன் சில குதிரைகள் போகும். அவற்றின் பின்னோடு நாமும் தொடர்ந்து போக வேண்டும் என்றான். வந்தியத்தேவன், எனக்கு குதிரை என்று கேட்டான். இவரை மட்டும்தான் அழைச்சிக்கிட்டு வரும்படி எனக்கு கட்டளை. யாருடைய கட்டளை? அதை சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. இளவரசரை நான் உடனே பார்த்தாக வேண்டும். மிக முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதியா? ஆழ்வார்க்கடியான், தம்பி, கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் போய் இளவரசரிடம் சொல்லி உன்னையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்றான். வைஷ்ணவரே, நான் கொண்டு வந்திருக்கும் செய்தி மிக முக்கியமானது, மிக அவசரமானது என்று உமக்கு தெரியாதா? அந்த ஓலையை என்னிடம் கொடு, நான் கொடுத்து விடுகிறேன். அது முடியாது. அப்படியானால் கொஞ்சம் பொறுத்திரு. வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லையா? இல்லவே இல்லை. வந்தியத்தேவனுடைய உள்ளம் குமுறியது. ஆழ்வார்க்கடியானை இளவரசரிடம்தான் அழைத்துப் போகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆழ்வார்க்கடியான் அவரிடம் என்ன சொல்லுகிறான் என்பதை சேனாதிபதி கவனிக்கச் சொல்லியிருக்கிறார். அது முடியாமற் போய்விடுமே. குதிரைகள் நெருங்கி வந்தன. அவர்கள் இருக்கும் இடத்தை கடந்து சென்றன. மின்னல் மின்னும் வேகத்தில் பறந்து சென்றன. மண்டபத்தில் குதிரைகள் மீது ஆயத்தமாயிருந்த இருவரும் குதிரையின் முகக்கயிற்றை இழுத்து குலுக்கி புறப்படத் தூண்டினார்கள். அந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. குதிரை மேலிருந்த மனிதனுடைய ஒரு காலை வந்தியத்தேவன் பிடித்து ஒரு எத்து எத்தி தள்ளினான். அந்த மனிதன் தடால் என்று விழுந்தான். வந்தியத்தேவன் குதிரை மீது தாவி ஏறினான். குதிரை பறந்தது. தொடர்ந்து ஆழ்வார்க்கடியானுடைய குதிரையும் பறந்தது.
கீழே விழுந்த வீரன் கூச்சலிட்டு விட்டு உரையில் இருந்த கத்தியை எடுத்து எறிந்தான். வந்தியத்தேவன் தலைகுனிந்து குதிரையின் முதுகோடு ஒட்டி படுத்துக் கொண்டான். வீரன் எறிந்த கத்தி வேகமாகச் சென்று ஒரு மரத்தில் ஆழமாக பாய்ந்தது. குதிரைகள் இரண்டும் காற்றாய் பறந்து சென்றன. முன்னால் சென்ற 3 குதிரைகளையும் பின்தொடர்ந்து ரொம்பவும் நெருங்காமலும் ரொம்பவும் பின்தங்காமலும் இந்த 2 குதிரைகளும் சென்றன. நல்ல வேளை செய்தாய் தம்பி என்று ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை உற்சாகப்படுத்தினான். ஆனால் வந்தியத்தேவன் மறுமொழி ஒன்றும் கூறவில்லை. இதன் முடிவு என்ன ஆகப் போகிறதோ என்று அவன் உள்ளம் கவலையில் ஆழ்ந்திருந்தது. ஒரு பெண்ணின் வார்த்தையின் பொருட்டு எதற்காக கடல் கடந்து இந்த தூரதேசத்தில் வந்து இத்தகைய சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டோம் என்ற சிந்தனையும் உதித்தது. குதிரைகள் வாயுவேக மனோவேகமாய் குறுகிய காட்டுப்பாதையில் போய்க் கொண்டிருந்தன. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். தம்பளைக்கு வந்தது முதல் வந்தியத்தேவனுக்கு ஒரே வியப்பு. யுத்த கேந்திரம்னு நினைச்சேன், புத்த க்ஷேத்திரமாயிருக்குதே. சட்டுன்னு வாதப்போர்ல இறங்கிடுற திருமலையப்பன் கூட அமைதியா இருக்கானே. ஓ, ராஜகாரியமா வந்திருக்கான் அல்லவா? பேச்ச குறைச்சிக்கிட்டு எதிரியோ கவனமா இருக்கான். பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இலங்கையில நிலை கொண்டு விட்ட தேரவாத பௌத்தம் பத்தி கொஞ்சம் சிந்திப்போம். ஸ்தாவிரவாதம், அதாவது மூத்தோர்களின் வழி, கௌதம புத்தர் போதித்த கொள்கைகளை பின்பற்றுவது. இதோட சிறப்பு அம்சங்கள் தனிமனித ஒழுக்கம், ஞானம், துறவு, தியானத்தின் மூலம் நிர்வாணம் அடைவது. இதன் அடிப்படை திரிபிட்டகம், ஒழுக்க விதிகள், போதனைகளுடைய சாராம்சம், தத்துவங்களின் பகுப்பாய்வு. இந்த 3இன் தொகுப்பு. பிடகம், இதன் பொருள் கூடை, சிறப்பான பொருள் திரட்டு. வலகம்பாகுங்கிற வட்டகாமினி அபயா பத்தின செய்தியை கேட்டோம். அவன் காலத்துல திரிபிட்டகம் நூல் வடிவம் பெற்றது. இந்த செய்தியை மகாவம்சம் மூலமா அறியறோம். மாகதின்னு குறிப்பிடப்படும் பாலி மொழியிலே எழுதப்பட்டது திரிபிட்டகம். இப்ப தம்பளையில எழுந்த சாது சாது சாதுங்கிற கோஷம் கேட்டோம். பாலி மொழியில சாது என்பதன் பொருள் நன்று. இதை 3 முறை சொல்லுவாங்க. துறவிகள் தமது ஒப்புதலுக்கும் மக்கள் தமது மகிழ்ச்சிக்கும் பயன்படுத்தும் வாழ்த்துச் சொல் சாது. ராஜகாரியமா வந்திருக்கிற ஆழ்வார்க்கடியானன் பேச்சுல அதிகார தோரணை ஒலிப்பதை கவனிச்சுக்கிட்டு வரோம். கவனத்தை சிதற விடுற ஒன்னிடம் இப்படி ஒரு முக்கியமான காரியத்தை ஒப்படைக்கலாமான்னு கடிஞ்சுக்கிட்டான். இதுக்கு என்ன முகமுறிப்பு வரப்போகுதோ. நின்னுகிட்டு இருந்த தன்னை குதிரை மேலே இருந்தபடியே தரைக்குறைவா பேசின அந்த பார்த்திபேந்திரனை சும்மா விட்டுட்டமேங்கிற ஆத்திரம் வந்தியத்தேவன் அடிமனசுல இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில ஆழ்வார்க்கடியானுக்கு மட்டும் அழைப்பு வரவே கோபம் உச்சத்துக்கு போயிடுது. அந்த ஓலை என்கிட்ட கூட, நானே இளவரசர்கிட்ட கொடுத்துட்றேன். இதை கேட்டதும் வெறியே வந்துடுது அவனுக்கு. அன்னைக்கு சேந்தன் அமுதனோட தஞ்சாவூருக்கு குதிரையில போய்கிட்டு இருந்த போது வீரர்கள் துரத்திக்கிட்டு வந்தாங்க. இப்போ முன்னால 3 குதிரை வீரர்கள், இவங்க 2 பேரும் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.